சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் ஆபத்தான நிலையில் இருக்கும் 11 மாடி கட்டடத்தை இடிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றி அங்கிருக்கும் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். இதே நாளில்தான் 2 வருடங்களுக்கு முன்பாக போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் ஒரு ஆளுயர கட்டடம் இந்த பகுதியில் இருந்தது. அது இடிந்து விழுந்ததில் 61 உயிர்கள் பலியாகின. இதில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தார்கள். கிட்டத்தட்ட 3 வாரம் மீட்பு பணிகள் நடைபெற்றது. இந்த 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தினுடைய சுவடுகளெல்லாம் இன்னும் மறையாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலையில் இந்த கட்டிடத்தோடு இணையாக கட்டப்பட்ட இன்னொரு கட்டிடமும் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த கட்டிடமும் பலவீனமாக இருப்பதாக ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம் அறிவித்து அருகிலுள்ளவர்களெல்லாம் வெளியேற்றியிருக்கிறார்கள். இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணி என்பது இன்று தொடங்கி இருக்கிறது. இதற்கு கடந்த ஒரு வாரமாகவே நிபுணர் குழுவெல்லாம் வருகை புரிந்து எந்த பகுதியெல்லாம் வெடிபொருட்களை வைப்பது என்பதெல்லாம் ஆய்வு செய்து தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது வெடிபொருட்கள் பொருத்தும் பணி என்பது தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக தரைத்தளம் முதல் தளத்தில் வெடிபொருட்கள் பொருத்தும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் 2 வாரத்திற்குள் வெடிபொருட்கள் பொருத்தும் பணி நிறைவடையும். அதற்கு பிறகு எப்போது இந்த கட்டடம் தரைமட்டமாக்கப்படும் என்பது குறித்து இறுதியான ஒரு தேதி அறிவிக்கப்படும் என்றும் சிஎம்டிஏ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த கட்டடம் இடிக்கும் போது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அருகிலுள்ளவர்களெல்லாம் அந்த ஒரு நாள் மட்டும் போக்குவரத்து மற்றும் குடியிருப்பில் உள்ளவர்களெல்லாம் வெளியேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். மேலும் சர்வதேச அடிப்படையில் வெடிபொருட்களை பொருத்தி இந்த கட்டடத்தை தரைமட்டமாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது பலவீனமான கட்டடம், இங்கு யாரும் வரக்கூடாது என்று காவல்துறை பாதுகாப்பு இந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.